கம்பீர் பண்ண ஒரு முக்கியமான 3 தவறுகள். அந்த தவறுனால வந்து இன்னைக்கு நம்ம தோல்வி நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அணுகுமுறை தான் இருந்திருக்குது. அந்த முக்கியமான 3 தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 தான். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்கலாம், அது எப்படி ஒரு பயிற்சியாளர் மேல வந்து நீங்க குத்தம் சொல்ல முடியும்? ஒரு பயிற்சியாளர் வந்து எப்படி இதுக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதே கௌதம் கம்பீரை தவிர வேற யாராவது பயிற்சியாளரா இருந்திருந்தா பிளே பிளேயிங் 11 மேல வந்து புகாரை வந்து நம்ம தெரிவிச்சிருக்க முடியாது. ஆனா அணிக்குள்ள பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவரான போஸ்டிங்ல வந்து கௌதம் கம்பீர் இருந்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் டீம்ல வந்து ஒரு கோச் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்து பிளேயிங் 11ல வந்து அவர் ஈடுபட்டிருந்தாரு. அப்படி நம்ம பார்க்கும்போது கௌதம் கம்பீர்கிட்ட வந்து நம்ம இந்த கேள்வியை கேட்கறதுல வந்து எந்த தப்புமே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா 5 போட்டியில 5 பிளேயிங் 11 வந்து இந்திய டீம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பெரிய டீம் கூட நான் வந்து மேட்ச் விளையாடும் போது ஒரு தொடர்